ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலாக அந்த சூப்பர்மேனோட ஆரிஜின் வச்சு தான் காட்டி ஒரு இது எடுத்துருவாங்க. நம்மளுக்கு நிறையாவே தெரியும் சூப்பர்மேன் எப்படி இதானாருன்ட்டு. பட் இந்த படத்தில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா, நம்ம சூப்பர்மேன் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான், கடவுளோ எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் லெக்ஸ் லூத்தரை நடித்த நிக்லஸ் ஹால்ட் உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காருங்க. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு அவரோட ரோல். லெக்ஸ் லூத்தர் உண்மையிலே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் லெக்ஸ் லூத்தர் தான் வந்து வின் பண்ணிக்கிட்டே இருப்பார், சூப்பர்மேன் தோற்றுக்கிட்டே தான் இருப்பார்ன்ற மாதிரி காட்டுவாங்க. சில இடத்துல எனக்கு என்ன குறைய தோணுச்சுன்னா, விஎஃப்எக்ஸ் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். படம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பட் என்கேஜிங்காக இல்லை. நிறையா போர்ஷன்ஸ் அந்த காமெடிஸும் சொல்கிறேன் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறமும் பார்த்தோன்னா நிறைய இடத்துல வந்து சூப்பர்மேன்னா வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன தான் வந்து நீங்கள் ஹியூமன் அந்த மாதிரி லோக்கியாக காட்டினாலுமே வந்து, பட் ஒரு காமிக் புக் ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக வந்து சில இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இது அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டால் இல்லை. பட் ஓவராலாக வந்து இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான ஃபில்மு. ஸ்டோரி பார்த்திங்கன்னா நார்மல் லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேன், மெட்டா ஹியூமன்ஸ்ன்றவங்க இருக்கக்கூடாது, ஒன்லி ஹியூமன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கணுன்ட்டு லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேனை சாவடிக்கணும்னு பார்ப்பார். இவ்வளோ தான் ஸ்டோரி. அதே மாதிரி போஸ்ட் க்ரெடிட்ஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருந்துருக்கலாம், வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம் அடுத்த படத்துக்கு லீடுன்ற மாதிரி. ஸோ ஓவராலாக டிசியில் இந்த படத்தை கொஞ்சம் சொதப்பாமல் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தாட்ஸுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.